அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு எக் ஸ்டஃப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சமோசாக்குள்ளே வைக்கிற ஒரு ஸ்டஃப் தான். இது வந்து வேறு ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் வந்து நான் பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடி பொடியாக. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு வணக்கி எடுத்துடலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா போட்டு வணக்கி எடுத்துடலாம். 2 தக்காளி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா போட்டுக்கலாம். அதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. தீயை விட்டுற போகிறீங்க, நல்லா வணக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிடுவோம். அதையும் நல்லா வேக விட்டுறலாம். நல்லா வேக விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா திருப்பி விட்டுருவோம். திருப்பி விட்டுட்டோன்னே அது நல்லா பொரி ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டோம், வாசம் போகிற அளவுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தூள் தூவி விட்டுட்டு எக் ஸ்டஃப் ரெடி, சமோசா ஸ்டஃப் ரெடி. வாங்க இப்போ நம்ம சமோசா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம எப்பவும் போல் மைதா மாவில் நம்ம சப்பாத்தி பரட்டுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுவோம். ரவுண்ட் ஷேப்பில் அந்த அச்சில் வந்து சென்டர் பேஸில் வச்சுட்டு அந்த நடுவில் குழி மாதிரி பண்ணி அந்த இடத்துல நம்ம செஞ்சு வச்சு ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு சைட்லலாம் நம்ம மைதா மாவு போட்டு எப்பவும் போல் நம்ம அப்ளை பண்ணிடலாம். அது ஒரு கம்மு மாதிரி தானே போட்டு, அது அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது பிரிஞ்சு வராது மசாலா. அதனால் நம்ம அதையே பண்ணிடுவோம். பாருங்கள், மிச்சமாக வர்றதை நம்ம கடைசியில் கட் பண்ணி பிரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ளே வந்திருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே இனிப்பு அடை இந்த மாதிரிலாம் செய்வாங்க. கொழுக்கட்டை உள்ளே நிறைய பாசிப்பயிறு, பருப்பு, இனிப்பு சாதமெல்லாம் போட்டு செய்வாங்க. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ருசியாகவும் இருந்துச்சு. பாருங்கள், இதை நம்ம செஞ்சு வச்சது நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். நல்லா ப்ரௌனிஷாக நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். நம்ம உள்ளே ரொம்ப வேகணுன்றதெல்லாம் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் நம்ம வேக வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆனோடனையும் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் வித் மீ 710 என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சமோசா எப்படி இருக்குன்னு என்னோடய ரெசிபி வீடியோவில் போய் பாருங்கள். இன்னும் நான் நிறைய விஷயங்கள்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே சட்டுன்னு முடிகிற மாதிரி வீடியோஸ் தான். எல்லாமே சீக்கிரம் புரிஞ்சிடும். சின்ன வீடியோஸ் தான் எல்லாம். கண்டிப்பாக என் சேனலில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் நான் போட்டிருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.